சொல்லுங்கள் சார். இப்போ கேளுங்க சார். நடிகர் தேர்தல் இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க? இதுக்கு முன்னால் நடந்த தேர்தல் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? ஒரு பரபரப்பான ஒரு சட்டசபை தேர்தல் மாதிரி தான் இப்போ இருக்குது. அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் இப்போ இதற்கெல்லாம் காரணம் அன்றைக்கு இருந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வேறு. இப்போ முன்னெல்லாம் ஒரு தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. தூர்தர்ஷன்லாம் சில பேர் முகத்தை தான் காட்டுவாங்க, சில பேர் முகத்தை காட்ட மாட்டாங்க. இன்றைக்கி ஊடகத்துறை வளர்ந்ததுனால தான் இத்தனை கேமரா, இத்தனை மெய்க்கு, இத்தனை தோழர்கள், இவ்வளோ பேரும் எடுத்து இன்றைக்கி சோஷியல் மீடியா, இன்றைக்கி ஊடகங்கள் வளர்ந்துருக்கு. அதனால் மட்டும்தான் இன்றைக்கி நடிகர் சங்க தேர்தல் மட்டுமல்ல, ஒரு தயாரிப்பாளர் சங்க தேர்தல்னால் கூட அது நல்ல மக்கள் மத்தியில் பெரிதுபடுத்தி காட்டப்படுது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு விதத்தில் இந்த ஊடகங்களுடைய வளர்ச்சி மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. இது இந்த தேர்தலில் வெளிப்பட்டால் மட்டும் போராது. இந்த ஊடகங்களுடைய வெளிப்பாடு நாட்டிலேயே இது மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும். இந்த நடிகர் சங்க தேர்தலை இந்த அளவுக்கு என்ன கூட கேட்டாங்க முன்னாடி, நீங்கள் இந்த தேர்தல் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இது என்ன நாடாளக்கூடிய ஜனாதிபதியோட தேர்தலா அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஊடகங்கள் இது பில்டப் பயங்கரமாக இருக்குது. அந்த பில்டப்பை மட்டும்தான் நான் பார்க்குறேன். நான் இதே நடிகர் சங்கத்தில் ரொம்ப நாளாக மெம்பராக இருக்கேன். நான் வாக்களிக்கிறேன். பல சங்கங்களில் நான் நான் நிறைய துறை, நான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல துறையில் நான் மெம்பர்ஷிப்பு. அதனால் நான் நடிகர்களையும் நான் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர். நான் டைரக்டர் கம் நடிகரை தவிர நான் வெறும் நடிகர் மட்டும் அல்ல. அதனால் நடிகர்களுக்கு தெரியாத விஷயங்கள், நடிகர்கள் இந்த நாட்டில் நடிகர்கள் என்பவர்கள் தான் பயங்கரமான பல புரட்சிகள் ஏற்படுத்தினவங்க. எப்படின்னு கேட்டாக்கா, இந்த நாட்டில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன்னு கேட்டாக்கா, நடிகர்களுக்குள்ள இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்ச ஒரே தலைவர் யாருன்னு கேட்டாக்கா, மறந்து விட்ட காஞ்சி தலைவன் பேரறிஞர் அண்ணா. என்னன்னா, அதே மாதிரி நடிகர்களுடைய ஒரு தமிழ் நடிகர்களை எப்படி ஊக்குவிக்கணுங்கிறத புரிஞ்சது யாருன்னு கேட்டால் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர். அதே மாதிரி நடிகர்களில் அந்த உணர்வை இந்த மக்கள்கிட்ட எப்படி வளர்க்கணும், சீர்திருத்த கருத்துக்களை எடுத்து சொல்லணும்னு வளர்த்து விட்டது ஈரோட்டு தந்தை சுயமரியாதை தொடர் பெரியார். இவர்களெல்லாம் ஊட்டி வளர்க்கப்பட்ட இன்னைக்கு நடிகர் சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி யாருக்கா தெரியுமா? நாடகம் என்றால் எப்படி வளர்ந்துருக்குன்னு பலருக்கு தெரியுமானா தெரியாது. நான்லாம் நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்களுடைய நாடகங்களை பார்த்து ஒரு ரத்த கண்ணீரில் ஒரு ஊரில் பேசின டயலாக்கை அடுத்த ஊரில் பேச மாட்டார். அன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டயலாகை பேசின ஒரே மாபெரும் நாடக கலைஞன். ஒரு சினிமாவில் நடித்தால் கூட நாடகம்தான் என்னுடைய உயிர் என்று நாடகத்துக்கு உயிர் ஊட்டிய ஒரே ஆள் நடிகவேல் எம்ஆர் ராதா. ஏன்னா சீன் படுதா தூக்கணும்னா எப்படி தூக்கணும், அங்கே ஒளிபெருக்கி சரியாக வேலை செய்யாட்ட கூட எப்படி பேசணும், ஒரு சோடா கூட பிடிக்காம எப்படி உரத்த குரலில் பேசணும், இதெல்லாம் கற்றுத்தந்த அத்தனை நாடக கலைஞர்கள் வாழ்ந்த நாடு இது. அது இன்னைக்கு எனக்கு என்னன்னு கேட்டால், நாடகம் என்பது ஒரு பெரிய கலை. சினிமா இன்றைக்கெல்லாம் இத்தனை டிவி இருக்குது, இளைஞர்களுக்கெல்லாம் இவ்வளோ வாய்ப்பு கிடைக்குது சார். இன்றைக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்சி இந்த இன்றைக்கி இத்தனை சேனல்கள் மக்கள்லாம் முகமாட்ட முடியும் ஆனால் சினிமாவுக்கு வர்றதுக்கு அன்றைக்கி ஒரு அரங்கேற்ற மேடையாக, ஒரு விசிட்டிங் கார்டாக, ஒரு முகவரியை ஏற்படுத்தி கொடுத்தது நாடகம் சார். அந்த நாடகம் மட்டும் இல்லைன்னா இந்த நாட்டில் தமிழ் கலைஞன் பல பேர் வாழ்ந்திருக்க முடியாது. இந்த நாட்டில் கூத்துக்கலை பல பேருக்கு தெரியுமா? மெய்க்கே இல்லாமல் பேசணும். நான்லாம் நாடகத்தை பார்த்து விட்டு கூத்து பார்த்துட்டு தான் இன்றைக்கி டி ராஜேந்தர் ஒன்றும் இல்லை, நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களோட படத்தோட ஃபங்க்ஷன் ஆடியோ ரிலீஸில் போய் ஒரு இத்தனை புலி எடுக்கிறீங்களே, என்னை விட்டால் 1000 புலி கூட எடுக்குவேன். இதை எங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தேன்? நாடக மேடையிலேருந்து கற்றுக்கிட்டு வந்தேன். அந்த நாடக கலைஞர்களுக்கு ஒரு மரியாதை வேணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் தென்னிந்திய நடிகர் சங்கம். இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்ற இந்த பேர் இன்னைக்கு தென்னிந்தியர் என்ன இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சொல்லியிருக்காரு ஒரு கருத்து, இது தமிழ் நடிகர் சங்கம்னு மாற்றப்படும் சொல்கிறாரு. அதில் நான் பாரதி ராஜா அவர்கள் பேர் பெரிய மரியாதை உண்டு. ஒரு தமிழ் உணர்வு அவருக்கு இருந்ததுனால தான் அவர் அந்த குரலை கொடுத்தாரு. ஆனால் தென்னிந்திய திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் நான் ஒரு காலத்தில் தலைவராக இருந்திருக்கேன். அந்த தென்னிந்திய திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தை தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம்னு மாற்றிட்டாங்கன்னா அது அங்கே தென்னிந்திய திரைப்பட இயக்குநர் சங்கத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு கட்டடத்தை உருவாக்கி வைக்கவில்லை, இவ்வளவு பெரிய அஸ்திவாரத்தை அங்கே உருவாக்கி வைக்கல. அதனால் அங்கே மாற்றாங்க. இன்றைக்கி இந்த நடிகர் சங்கத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை பேர், என்எஸ்கே உழைக்காத உழைப்பா, லட்சிய நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் தமிழ் நடிகர் அவர் உழைக்காத உழைப்பா, இல்லை நான் தஞ்சை மண்ணிலே பிறந்து நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சிம்மக்குரலோடாக வாழ்ந்த நடிகர் திகழ சிவாஜி கணேசன் உழைக்காத உழைப்பா, இல்லை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உழைக்காத உழைப்பா,
இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு உருவாக்குனது தான் இந்த நடிகர் சங்கம். அன்னைக்கு இருந்த சினிமா வேற சார். அன்னைக்கு வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருந்தால் தமிழ்நாட்டில் தமிழ் படம் எடுத்தாங்க, தெலுங்கு படம் எடுத்தாங்க, கன்னட படம் எடுத்தாங்க, மலையாள படம் எடுத்தாங்க, இந்தி படம் எடுத்தாங்க. இன்னைக்கு எத்தனை இந்தி படம் தமிழ்நாட்டில் நடக்குது விரல் விட்டுனுங்க. இன்னைக்கு எத்தனை மலையாள படம் இங்கே ஷூட்டிங் நடக்குது விரல் விட்டுனுங்க. ரஜினிகாந்த் அதே கருத்தை தான் முன் இன்னைக்கு எத்தனை தெலுங்கு படம் இங்கே எடுக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு எத்தனை கன்னட படம் இங்கே எடுக்கிறாங்க. கன்னட இண்டஸ்ட்ரி கன்னடாவுக்கு போயிடுச்சு, கர்நாடகாவுக்கு போயிடுச்சு. மலையாள இண்டஸ்ட்ரி மலையாளத்துக்கு போயிடுச்சு. அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆந்திராவே தெலுங்கானா இன்றைக்கு ஆந்திராண்டு அங்கே உடஞ்சிருக்குது. அதேமாதிரி இந்தி படம் யாரும் இங்கே எடுக்க வரதில்லை. மிஞ்சி நிற்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் படம் மட்டும்தான். ஆனால் அந்த தமிழ் படமே இன்றைக்கி செத்து சின்ன பின்னமாகிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நடிகர் நம்மளுடைய சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் சொல்கிறாரு, இது இந்திய சங்கமாக மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு கருத்து நான் கேட்குறேன். இந்திய சங்கமாக மாற்றப்படுறதுக்கு இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு எந்த இந்திய நடிகர் வந்திருக்கிறாரு? அமிதாப் பச்சன் வந்து ஓட்டு போடுறது இங்கே வந்திருக்கிறாரா? சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லை இன்னைக்கு வந்து யார் வந்திருக்கிறா? இன்னைக்கு கரீனா கபூர் ஓட்டு போட வந்துட்டாங்களா? இல்லை தென்னிந்தியாவிலேருந்து போய் வட இந்தியாவில் குடியேறிய புலி படத்தில் நடிச்சிருக்காங்களா ஸ்ரீதேவி, அந்த அம்மா ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டாங்களா? இல்லை சார். என்ன யதார்த்தங்கிறது உணர்ந்து பேசணும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் அவர்களை மேலே எனக்கு மரியாதை இருக்குது. விஸ்வரூபம் படத்தில் பிரச்சனை வந்தோடனே இந்த நாட்டை விட்டே நான் போகிறேன்னு சொன்னப்ப அவருக்கு உதவி பண்ணுறதுக்காக போய் தமிழ்நாட்டில் ஒரு கலைஞனாக போய் நின்னுவேன். சிலம்பரசன் ஒரு பையன் சார், டி ராஜேந்தர் என்ற இந்த கலைஞனோட மகன் சிலம்பரசன் தான் போய் அன்றைக்கி ஓடி போய் நிற்கிறான். அன்னைக்கு யாராவது வந்தாங்களா? இன்னொன்று அவரை பார்த்து ஒன்று கேட்குறேன், இந்தியா லெவலில் ஒரே ஒரு நிமிஷம் ஒன்று மட்டும் சொல்கிறேன், யார் வேணாலும் பேசிட்டு சார். ஒரு விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், உத்தம வில்லன் படத்துக்கு பிரச்சனையாக இருக்கணும், வெற்றி தோல்வி யார் பக்கம் வேணாலும் இருக்கட்டும் சார். அன்னைக்கு ராத்திரி ஓடோடு போய் உடைச்சி குரல் கொடுக்கறதுக்கு சரத்குமார் போனாரா இல்லையான்னு அவர் கேள்வி கேட்குறாரு. அதற்கு கமலஹாசன் நெஞ்சத்தை தொட்டு போய் சொல்லணும். சொல்ல முடியுமா? வெற்றி தோல்வி யார் சார்? ஜனநாயகம், ஒரு நடிகர் சங்கம், யார் வேணாலும் தேர்தல் அதெல்லாம் நிற்கலாம், வெற்றி பெறலாம், போகலாம், அதெல்லாம் அந்தாண்ட. ஆனால் அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அதே மாதிரி நான் என்ன, கமலஹாசன் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு சார். ஆனால் இவரை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது யார்? இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர். பாலச்சந்தர் ஐயாவுடைய மறைவுக்கு அமெரிக்காவில் இல்லை சார், அண்டை உலகத்தில் இருந்தால் கூட தன்னை உருவாக்கின தன்னுடைய குருவுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு ஓடி வர வேண்டிய ஒரு கடமை உள்ள அந்த கடமையை நம்முடைய கமலஹாசன் அவர்கள் நிறைவேற்றினார். அவர் கேட்குறாரு அந்த கேள்விக்கு. நான் கேட்கல, சரத்குமார் கேட்குற மாதிரி, அத்தனை பேர் கேட்குற மாதிரி உண்மையான தமிழ் உணர்வு உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்கும்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல, சொல்லணும். அதனால் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படிங்கிற பேரை மாத்திரல ப்ராப்ளம் இருக்குது. இந்த இதுக்கு இயக்குநர்கள் சங்கத்துக்கெல்லாம் இடம் அதெல்லாம் கிடையாது. இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை உருவாக்குறதுக்கு, இந்த கடனெல்லாம் தீர்த்து கட்டடம் உருவாக்குறதுக்கு என்னுடைய, அதாவது அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்து இருந்தால் கூட நண்பர் விஜயகாந்த் அவர்கள், அவர் இந்த சங்கத்துக்கு பாடுபட்டு இருக்கிறாரு. நடிகர் ராதாரவி இந்த சங்கத்தில் இத்தனை வருஷம் இருந்திருக்காரு. ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்கணும், கேளுங்க, போங்க, வாங்க. ஆனால் அதுக்கு அதே மாதிரி சரத்குமார் வந்து அவர் இருந்திருக்கிறாரு. உங்களுக்கு மாற்றம் வரும்னா யார் வேணாலும் மாற்றத்துக்கு இது பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு நான் ஒன்று கேட்குறேன். நான் பாரதி ராஜா ஒன்று சொன்னார், அற்புதம். யார் சினிமாவுக்கு லாங்குவேஜே கிடையாது. சினிமா இப்போ தமிழ் பேசுகிற நடிகர்கள்லாம் வச்சு நடிக்கணும்னா ஒரு நடிகை கூட தமிழ்நாட்டில் இருந்திருக்க முடியாது. பல நடிகர்கள் எங்கேருந்தா வராங்க. நடிகர்கள் வாங்க, சினிமாவுக்கு மொழி என்றெல்லாம் நான் பேசவே இல்லை. நான் இந்த கருத்தை இது வரைக்கும் சொன்னேன்னா, ஆனால் அந்த மொழி பேசக்கூடியவங்க வாங்க, நடிங்க, இருங்க, நீங்கள் எல்லாம் பேர் வாங்குங்க, சம்பாதிங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிங்க. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பதவிகளுக்கு நீங்கள் போட்டி போடுறீங்களே, அது என்னன்னு பாரதி ராஜா கேட்டார். அவர் அப்படி கேட்டுட்டார். நான் என்னம்மா கேட்குறேன்னா, நான் யாரும் இங்கே இன்றைக்கி இது பண்ணக்கூடாது, அது இதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் இதே தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒரு முன்னேற ஒரு நடிகர் ஆந்திராவில் போய் நான் இந்த பதவிக்கு போட்டி போடுறேன்னு போட்டி போட முடியாது சார். யாரும் பேசக்கூடாது, போட முடியாது சார். ஏன்னு கேட்டால் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த மொழி பிடிப்பு, அவங்க அந்த இனத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு. நான் அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய அவர்கள் என்னோட சகக்கள். என் படம் உயிருள்ள வச்சாலும் தெலுங்கில் டப் பண்ணப்பட்டு 2 வருஷம் ஓடி இருக்கு. ரசிப்பாங்க, கைத்தட்டுவாங்க, ஒத்துப்பாங்க, கரெக்ட். அந்த மொழி மக்களை நான் மதிக்கிறேன். ஆனால் அங்கே போய் நிற்க முடியுமா? நாங்கள் தமிழ்நாட்டின் தென்னிந்திய நாட கலைஞர்கள் தான் அப்படின்னு போய் கர்நாடகத்தில் போய் அங்கே அவ்வளோ நடிகர் இருக்காங்க, அங்கே போய் நாங்கள் ஒரு பொறுப்புக்கு நிற்கிறோன்னு இவ்வளோலாம் சார். அங்கே பேர் பொடிக்கட்டுன்னு ஒரு தமிழன், ஒரு இயக்குனர் இருக்கார், ஒரு நடிகர் இருக்காருங்கிற அவரெல்லாம் போய் நாமினேஷனே போட முடியாது சார்.
அது அது வந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர் தான் நிக்கணும்ங்கறீங்களா? நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையே, நான் உங்களை சொல்லவே இல்லை. நான் இல்லை சார், நிற்க முடியாது இல்லைங்க. அங்கே நிற்க இங்க நிக்க முடியாது தானே ஒரு இங்கே நிற்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் நாடு. வந்தார், நான் அங்கே என்ன சொல்ல வரேன், வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நாடு இது தமிழ்நாடு. வந்தாரை வாழ வைக்கும், முடிந்தால் வந்தாரை ஆள வைக்கும். அப்படிப்பட்ட தமிழ்நாடு பண்புள்ள தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல வரேன். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் உண்டு, சகோதர தத்துவத்துடன் வாழ வேண்டும் என்ற உணர்வும் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இங்கே இதை மாதிரி மொழிவெறியையோ இனவெறியையோ வைத்து பார்க்காமல் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிங்க. நான்லாம் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தின் தலைவராகவும் இருக்கிற பொறுப்பு இருக்கிறனால பேசுகிறேன். அதனால் இங்கே சகோதர தத்துவத்துடன் இந்த வாழ்ந்த நாட்டில் இன்றைக்கி நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிறாரு, தமிழ் சங்கமாக மாற்றணும்னு. பாரதி ராஜா சொன்னதை தமிழ் சங்கமாக மாற்றணும், ஒரு போர்டு மாற்றுறதுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ராதாரவி சொல்கிற மாதிரி இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற அமைப்பு இருக்குது பாருங்க, சட்ட ரீதியாக அதற்கு இருக்கக்கூடிய இந்த இடம், இந்த கட்டிடம், இதனுடைய உரிமை இது யாருக்கு அப்படிங்கிறதுல மட்டும்தானே இப்போ பிரச்சனையே. வெறும் தென்னிந்திய தமிழ் நடிகர் சங்கம்னு ஒரு போர்டை இன்னும் ஒரு 10 நாளில் மாட்டிட்டு தொங்கிடலாம். அது மேட்ரு கிடையாது. உடனே நீங்கள் ஜீனி தித்திக்கும்னா கற்கண்டு கசக்குமான ஒரு கேள்வி கேட்குறீங்க. நான் அறுப்ப நீங்கள் வந்து கேட்டதுக்கு என்ன, நான் என்ன சொல்ல வரேன், அங்கெல்லாம் நிற்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழ் சமுதாயம், இன்றைக்கி இந்த நாட்டில் வந்து ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு. ஏன்னு கேட்டால் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பேர் இன்றைக்கும் ஆந்திரா பிரிந்து சென்றாலும் கூட, கர்நாடகா பிரிந்து சென்றாலும் கூட, கேரளா பிரிந்து சென்றாலும் கூட, இந்தி படம் எடுக்காவிட்டாலும் கூட இந்த தமிழ்நாட்டு மண்ணில் தான் சார் இன்னும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை என்ற அதையும் வச்சுக்கிட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்று தனியாக செயல்படுறாங்க. இங்கே மட்டும்தான் சார் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பதை இன்றைக்கும். இன்றைக்கி அவங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் இன்னைக்கு கமலஹாசன் சொல்கிறாரு, அப்படி இன்றைக்கி தென்னிந்திய நடிகர் சங்கம்னு சொன்னாக்கா ஓட்டு போடுறதுக்கு மோகன்லால் சார் புறப்பட்டு வந்திருக்கணும் சார். இன்றைக்கி வந்து இவர் புறப்பட்டு வந்திருக்கணும் சார் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை ஓட்டு போடுறதுக்கு. நம்மளுடைய மம்புட்டி சார் போனா நான் அவங்களுக்கெல்லாம் ரசிகன் தான். யதார்த்தம் என்பதை உணர்ந்து கமலஹாசன் அவர்கள் பேச வேண்டும். அது மட்டும்தான் நான் சொல்ல வருது. இன்னொன்று, பாண்டவரணின்னு சொல்கிறாங்க. என் பார்வையில் பாண்டவரணின்னு கேட்குறாங்களே. இன்றைக்கி 5 பேரோட பேரை நான் பார்த்தேன். ஒன்று சரத்குமார் பேராக இருக்கட்டும், ராதாரவி பேராக இருக்கட்டும், அதில் சிலம்பரசன் பேராக இருக்கட்டும், 4வது சிலம்பரசன் பேராக இருக்கட்டும், 5வது SSR கண்ணன். அந்த கண்ணன் என்பவன் இல்லாமல் மகாபாரதம் இல்லை. எது எங்கே பாண்டவரணிங்கிற இங்கே நான் உணர்றேன். கண்ணன் இங்கே இருக்கிறான். ஏன்னா நீதி, நேர்மை, நியாயம், உண்மை ஒன்றே ஒன்று மட்டும் சார். என் பையன் நான் வந்து நடிகர் சங்க தேர்தல் எந்த கருத்து இது வரைக்கும் தெரிவிக்காமல் இருந்தேன். இப்போ கூட நீங்கள் கூப்பிட்டு கேட்டோன்னு போய் சொன்னேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், என் மகன் சிலம்பரசன் எந்த இடத்துல போய் ஒரே ஒரு அழகாக ஒரு சொன்னார், ஏன்னா அவங்க பையன் இப்படி பேசுகிறாருன்னு ஒன்று மட்டும் சொன்னேன். அவன் யாரோட பக்கத்தில் நின்ன இடத்துக்கு விசுவாசமாக என் பையன் நிற்கிறான் பாருங்க. வெற்றி தோல்வி அதை பற்றி கவலைப்படாமல் நிற்கிறாங்க பாருங்க. அது ஒன்றே போகிறோம். இன்னொன்று தெரியுமா, எல்லாத்துக்கும் மேலே இந்த நாட்டில் இந்த நாடக கலையை வளர்த்த நடிகவேல் M.R. ராதாவோட வாரிசுக்கு போய் பக்கத்தில் நிற்கிறான்ல, அது போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பாரம்பரியத்தில் வந்த பச்சை தமிழனா இந்திய அளவில், அகில இந்திய அளவில் ஒரு தமிழனோட பெயரை உயர்த்தி இலவச கல்வியை பெற்று தந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒரு தமிழன், ஒரு சரத்குமார் பக்கத்தில் என் பையன் நிற்கிறான் பாருங்க. பரவாயில்ல, வெற்றி தோல்வியை ஒரு தமிழனுக்கு பின்னாடி நிற்கிறான். அந்த எல்லாத்துக்கும் மேலே லட்சிய நடிகர் SSR கண்ணன் இருக்காரு பார்த்தீங்களா. லட்சிய நடிகர்லாம் எப்படி அவரோட தமிழை பார்த்து பேசுகிறத பார்த்துட்டு வந்தவன். இப்படிப்பட்ட தமிழனை எல்லாத்துக்கும் மேலே SSR கண்ணன் அந்த மீட்டிங்கில் ஒன்று பேசினார். அந்த பக்கம் எத்தனை நடிகர்கள் வேணாலும் இருக்கலாம், எத்தனை ஸ்டார் வேணாலும் இருக்கலாம், எங்கள் பக்கத்தில் இருக்காரு பாருங்க, யங் சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார், ஒரு STR போருன்னு சொன்னார் பாருங்க கண்ணன். அந்த ஒரு வார்த்தை போரும் சார். இந்த மண்ணில் ஒரு தமிழனா, நான் தமிழன் என்பதை மீறி, நான் முன்னெல்லாம் தமிழன்னு பேசுவேன், திராவிடன்னு பேசுவேன், இந்தியன்னு பேசுவேன். இப்போல்லாம் நான் மனித நேயத்தோட மனிதன்னு மட்டும்தான் பேசுகிறேன். ஆனால் அந்த மனித நேயத்தோட வெற்றியோ தோல்வியோ நின்ன இடத்துல எல்லாரும் அத்தனை பேர் நின்னாலும் நான் இங்கே நிற்பேன்னு ஒரு தைரியமாக, ஒரு துணிச்சலா, ஒரு எதிர்நீச்சலோட என் பையன் நிற்கிறான்ல. வெற்றி வெற்றி வெற்றி